ஒரு சின்ன கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க அடிக்கடி போற ஒரு துணிக்கடையில திடீர்னு 50% தள்ளுபடி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முண்டி அடிச்சிட்டு போய் நமக்கு பிடிச்ச உடைகள் எல்லாம் அள்ளிட்டு வருவோம். ஆமா. ஆனா பங்குச்சந்தைக்கு வரும்போது மட்டும் தலைசிறந்த நிறுவனங்களோட பங்குகள் தள்ளுபடியில, அதாவது ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கும்போது மக்கள் ஏன் அதை வாங்க பயந்து ஓடுறாங்க? இந்த முரண்பாடு எப்பவாவது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கா? இது மனித உளவியலோட மிக அடிப்படையான ஒரு பிரச்சனை. அதாவது நாம கண் முன்னாடி பாக்குற தரவுகளை விட சுத்தி இருக்கிற கதைகளையும் சமூக வலைதளங்கள்ல பரவுற வதந்திகளையும் கேட்டு முடிவு பண்ணும்போது தான் இந்த அதீத பயம் வருது. கரெக்ட். சந்தையில தள்ளுபடி கிடைக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அது ஒரு வாய்ப்புன்னு நினைக்காம உலக பொருளாதாரமே அழியப் போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பலரும் வந்துடுறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனநிலை. உங்க முதலீட்டு பயணத்துல இந்த நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்க தனியாள் இல்ல. நாம இன்னைக்கு 360 இன்வெஸ்டிங் யூடியூப் சேனல் வெளியிட்ட அடுத்த 10 வருஷத்துக்கான சிறந்த 10 பங்குகள் அப்படிங்கிற அந்த காணொளியோட தரவுகளை வச்சு ஒரு ஆழமான அலசல பண்ண போறோம். நிச்சயமா. தற்போதைய சந்தையில நிலவுற போர் பதற்றங்கள், அப்புறம் அந்த புவிசார் அரசியல் சிக்கல்கள், இது எல்லாம் பார்த்து பயப்படாம நீண்ட கால அடிப்படையில எப்படி தரமான பிசினஸ்களை அடையாளம் காண்றது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாம இங்க விவாதிக்கிற மூலத்தரவுகள் எல்லாமே ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. இது எந்த ஒரு பங்கையும் வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ கொடுக்கப்படுற நேரடி பரிந்துரை இல்ல. உங்க முதலீட்டு முடிவுகளை நீங்களே சுயமாக ஆராய்ந்து தான் எடுக்கணும். ரொம்ப சரியான ஒரு குறிப்பு. முதலீட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நாம பொறுப்போடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கும். இப்போ சந்தையோட தற்போதைய உணர்ச்சிகரமான நிலையான அந்த அதீத பயத்தை நாம கொஞ்சம் தர்க்க ரீதியாக புரிஞ்சுக்கணும். அதாவது எண்களை வச்சு பார்க்கணும்னு சொல்றீங்க? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா நிஃப்டி 18 முதல் 19 அப்படிங்கிற PE விகிதத்துல வர்த்தகமாகிட்டு இருக்கு. கொஞ்சம் இருங்க. இந்த நிதித்துறை சொற்கள் பரிச்சயம் இல்லாத நம்ம நேர்களுக்காக இத கொஞ்சம் எளிமையா பிரிச்சு பாப்போம். இந்த PE விகிதம் 18 இல்ல 19 அப்படின்னா என்ன? இது அதிகமா குறைவா? ரொம்ப சுலபமா சொல்றேன். ஒரு நிறுவனம் ₹1 லாபம் ஈட்டுது அப்படின்னா அந்த ₹1 லாபத்துக்காக நீங்க எவ்வளவு ரூபாய் முதலீடு செய்ய தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் PE விகிதம். ஓ, அப்போ நிஃப்டியோட PE 18 அப்படின்னா ₹1 லாபத்துக்கு சந்தை ₹18 கொடுக்க தயாரா இருக்குன்னு அர்த்தமா? மிகச் சரி. வரலாற்று அடிப்படையில பார்த்தா இது மிகவும் நியாயமான, சொல்லப்போனா மலிவான ஒரு மதிப்பீடு தான். ஒருவேளை இது 25 இல்ல 30 அப்படின்னு இருந்தா நாம அதிக விலை கொடுத்து ஏமாறுறோம்னு அர்த்தம். ஆனா இப்போ அப்படி இல்ல. ஆமா. அது மட்டும் இல்லாம மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகளை பார்த்தா பல பங்குகள் 40 முதல் 45% வரை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கரெக்ட். தற்போதைய சர்வதேச போர் பதற்றங்களை தாண்டி நீண்டகால பிசினஸ் மதிப்பீடுகளின் அடிப்படையில பார்த்தா நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த 50% தள்ளுபடி விற்பனை அப்படிங்கிறது இதுதான். ஆக சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆபத்தில்ல, அது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ அந்த 10 பங்குகள் என்னென்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதலீட்டாளர்கள் சந்தை சரிவோட போது எந்த மாதிரியான மனநிலையை வச்சிருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அதுக்கு அந்த மூலத்தரவுல மாருதி நிறுவனத்தோட ஒரு அட்டகாசமான வழக்காய்வு கொடுத்திருக்காங்க. 2011ஆம் வருஷத்துல மாருதி பங்கோட விலை வெறும் 1000 முதல் ₹1200 வரை இருந்தப்போ சந்தை சரிவுல இருந்ததால பலரும் அதை வாங்க பயந்தாங்க. ஆமா. அப்புறம் 2015ல சந்தை மீண்டு வந்தப்போ அதோட விலை ₹4700 தொட்டுச்சு. அப்போ எல்லாரும் ஐயோ விலை ரொம்ப ஏறிடுச்சே, இனி எங்க வளர போகுது அப்படின்னு நினைச்சு வாங்காம விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, 2020 கோவிட் சரிவின் போது ஒட்டுமொத்த சந்தையும் அதலபாதாளத்துக்கு போனப்போ மாருதி திரும்பவும் 4500 முதல் ₹5000 கிடைச்சது. அதாவது 5 வருஷத்துக்கு முந்தைய விலையில ஒரு தரமான நிறுவனத்தோட பங்கு மிகப்பெரிய தள்ளுபடியில கிடைச்சது. கரெக்ட். அப்போதும் பலரும் பயத்துல அதை வாங்கல. ஆனா இன்னைக்கு 2025ல அதை திரும்பி பார்த்தா அதோட விலை 13,000ல நிக்குது. சமீபத்துல அது 16,000 அப்படிங்கிற உச்சத்தை கூட தொட்டுட்டு வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சந்தையோட வீழ்ச்சிகள் ஒரு தரமான பிசினஸ மலிவான விலையில வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமா, மாருதி உதாரணம் அது ரொம்ப தெளிவா காட்டுது. அதுக்காக சரிஞ்சு விழற எல்லா கத்திகளையும் நாம கைகளால பிடிச்சிட முடியாது இல்லையா? காயம்தான் மிஞ்சும். அதனாலதான் அந்த காணொளியில பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான 3 முக்கியமான விதிகளை வகுத்திருக்காங்க. கரெக்ட். முதலாவது லாபத்தோட தரம். அதாவது நிறுவனத்தோட லாபம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம நிஜமாவே உங்க பேங்க் கணக்குக்கு வரணும். 2வது லாபத்தோட நிலைத்தன்மை. அதாவது அதிக ஏற்ற இறக்கமுள்ள அந்த டீப் சைக்கிளிஸ் எனப்படும் பங்குகளை தவிர்க்கிறது. இது என்ன டீப் சைக்கிளிஸ்? ரொம்ப எளிமையான விஷயம். இது உலகளாவிய கமாடிட்டி விலைகளை நம்பி இருக்கிற நிறுவனங்கள். உதாரணமா உலக சந்தையில இரும்பு விலை மாறினாம், இவங்க லாபம் மாறும். இவங்க தங்களோட பொருள்களின் விலையை தாங்களே நிர்ணயிக்க முடியாது. ஓ, அப்போ லாபத்துல எந்த ஒரு நிலைத்தன்மையும் இருக்காது. ஆமா. அதனால நீண்டகால முதலீட்டுக்கு இது சரிப்பட்டு வராது. புரிஞ்சுது. இப்ப அந்த 3வது விதி என்னன்னா வளரும் துறைகள். அதாவது அதிகப்படியான அரசாங்க கட்டுப்பாடுகள் உள்ள துறைகளாகவோ இல்ல ஏற்றுமதியை மட்டுமே முழுமையா நம்பியிருக்கிற துறைகளாகவோ இருக்கக்கூடாது. மிகச்சரி.
சரி, இப்போ நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். போர் பதற்றம் மாதிரி தீவிரமான சர்வதேச பிரச்சனைகள் நடக்கும்போது விநியோகச் சங்கிலி உடையும், கச்சா எண்ணெய் விலை உயரும். அப்படி இருக்கும்போது இது வெறும் தற்காலிக சரிவு அப்படின்னு நம்பி தைரியமா முதலீடு செய்யறது நிஜமாவே ஆபத்தானது இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா மனித மூளையோட கவனம் செலுத்துற திறன் மற்றும் நினைவாற்றல் ரொம்ப குறுகியது அப்படிங்கறத நாம உணரணும். அதாவது நாம சீக்கிரம் மறந்துடுவோம்னு சொல்றீங்களா? ஆமா, 2020 கோவிட் சமயத்துல சந்தை விழுந்தப்போ உலகம் அழிய போகுதுன்னு தான் நாமெல்லாம் பயந்தோம். வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பிசினஸ் எல்லாம் மூடிட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா பிசினஸ்கள் தங்களை எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டாங்கன்னு பாருங்க. உண்மைதான். 2020 மே மாசத்திலேயே சந்தை மீண்டு வர தொடங்கிடுச்சு. கரெக்ட். வெறும் 6 மாசத்துல அது முழுமையா பழைய நிலைக்கு திரும்பி புதிய உச்சங்களை தொட்டுச்சு. சந்தை அப்படிங்கிறது எப்போதுமே தற்காலிக பதற்றங்களையும் கதைகளையும் தாண்டி நீண்ட கால பிசினஸ் மதிப்பீடுகளை தான் கடைசியில பிரதிபலிக்கும். பிசினஸ் நல்லா நடந்தா பங்கு விலை ஏறியே தீரும். அந்த தெளிவோட நாம நமது முதல் துறைக்குள்ள நுழைவோம். எந்த ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் அதோட உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பை வச்சுதான் அளவிட முடியும். ஆமா, அதுல முதல்ல நாம பார்க்க போறது L&T. என்ன ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம். அந்த காணொலியில உள்ள தரவுகளின்படி அவங்களோட ஆர்டர் புக் 7332 பில்லியன் அப்படிங்கிற சாதன அளவுல இருக்கு. ஆர்டர்கள் 17% அதிகரிச்சிருக்கு. ஆனா சமீபத்துல இந்த நிறுவனத்தோட பங்கு விலை 4400 3400 ரூபாயா சரிஞ்சிருக்கு. இவ்ளோ ஆர்டர்கள் இருந்தும் ஏன் இந்த வீழ்ச்சி? L&T நிறுவனத்தோட இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களோட பிசினஸ்ல 30% மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்குது. ஓ, அப்ப அங்க நிலவர புவிசார் அரசியல் போர் பதற்றங்கள் காரணமா? ஆமா, அங்க பிரச்சனை வரும்போது ஆர்டர்கள் ரத்து செய்யப்படலாம், தாமதமாகலாம், இல்ல மூலப்பொருட்களின் விலை உயரலாம் அப்படிங்கிற சந்தேகத்தோட பயம்தான் இந்த விலை சரிவுக்கு காரணம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உணவகத்தோட கதை மாதிரி இருக்கு. அந்த உணவகத்தோட ஒரு குறிப்பிட்ட அறையில உள்ள வாடிக்கையாளர்கள் வரல அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த உணவகமே நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப அருமையான உதாரணம். ஏன்னா L&T வெறும் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டடம் கட்டுற நிறுவனம் மட்டும் இல்லையே. அவங்க இப்போ கிரீன் எனர்ஜி, அப்புறம் IT துறைகளான LTIM, LTDS, இது போக செமிகண்டக்டர்ஸ் மற்றும் டேட்டா சென்டர்ஸ்னு எதிர்கால தொழில்நுட்பங்களையும் தங்களோட சமையலறையை திறந்து வச்சிருக்காங்க. கரெக்ட். இந்த மற்ற அறைகள்ல எல்லாம் அவங்களுக்கு ஆர்டர்கள் குவிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புவியியல் சார்ந்த பிரச்சனை வரும்போது மற்ற துறைகள்ல அவங்க செஞ்சிருக்கிற இந்த பன்முகத்தன்மை தான் அவங்கள வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்துற அரணா இருக்கு. இப்போ அடுத்து பாதுகாப்பை எடுத்துக்குவோம். BEL நிறுவனம். இந்த நிறுவனம் ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு அந்த காணொளி சொல்லுது. இது ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலமா அதிக பயனடையும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். ராணுவம், கப்பற்படை, விமானப்படை என அனைத்திலிருந்தும் இவங்களுக்கு தொடர் ஆர்டர்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ இவங்க விற்க போற பொருட்களுக்கு ஏற்கனவே ஒரு உறுதி செய்யப்பட்ட வாடிக்கையாளர் கூட்டம் இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, இவங்களோட லாப வரம்பு 23% 30% ரொம்ப நேர்த்தியா உயர்ந்திருக்கு. நிஃப்டி 10% சரிஞ்சாலும் BEL பங்கு தன்னோட 200 DMAக்கு மேல ரொம்ப வலுவா வர்த்தகமாயிட்டு இருக்கிறத அந்த மூலத்தரவு சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம். பல நேர்கள் தினசரி பங்குச்சந்தை நிலவரங்களை பார்க்கிற தொழில்நுட்ப வர்த்தகர்கள் கிடையாது. ஒரு பங்கு 200 DMAக்கு மேல இருக்கு அப்படின்னா என்ன? அது அந்த நிறுவனத்தோட ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லுது? எளிமையா சொல்லணும்னா 200 DMA அப்படிங்கிறது ஒரு பங்கு கடந்த 200 நாட்கள்ல எந்த சராசரி வேலையில வர்த்தகமாச்சு அப்படிங்கிறது குறிக்கிற ஒரு கோடு. இது ஒரு மாணவனோட கடந்த ஒரு வருட தேர்வுகளின் சராசரி மதிப்பெண் மாதிரி. ஓ, ஒரு நாள் அவன் குறைவான மதிப்பெண் எடுத்தாலும் அவனோட சராசரி அதிகமா இருந்தா அவன் நல்ல மாணவன் தான். மிகச்சரி. சந்தையில எல்லாரும் பயந்து பங்குகளை வித்துட்டு இருக்கும் போதும் ஒரு பங்கு தன்னோட 200 நாள் சராசரி விலைக்கு கீழே போகல அப்படின்னா பலமான நிறுவன முதலீட்டாளர்கள் அதை இன்னும் நம்பி வாங்குறாங்க, விற்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். அருமை. இப்போதே எனக்கு அந்த பங்குச்சந்தை நுணுக்கங்கள் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உள்கட்டமைப்பு அப்படின்னா வெறும் சிமெண்ட்டும் செங்கலும் மட்டும் இல்ல. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு. அதற்கான டேட்டா சென்டர்கள் கட்டப்படுது. கரெக்ட். இதற்காகத்தான் பாலிகேப் மற்றும் APL அப்போலோ டியூப்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களையும் பட்டியல சேர்த்திருக்காங்க. டேட்டா சென்டர்களுக்கும் கேபிள் தயாரிக்கிற பாலிகேப் நிறுவனத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம கிளவுட் அப்படின்னு சொல்ற எல்லாமே பூமியில உள்ள பிரம்மாண்டமான சர்வர் அறைகள் தான். அந்த டேட்டா சென்டர்களுக்கு தடையற்ற மின்சாரம் தேவை. அதற்காக கிலோமீட்டர் கணக்குல மிக உயர்தரமான ஒயர்கள் மற்றும் கேபிள்கள் தேவைப்படும். அப்போ பாலிகேப் நிறுவனம் டேட்டா சென்டர்ஸ் மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி துறைகளோட வளர்ச்சி காரணமா பெரும் பயனடையுது. ஆமா, அவங்களோட லாப வரம்பு 13 முதல் 15% ரொம்ப நிலையா இருக்கு. அதே போல அந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களுக்கு தேவையான இரும்பு மற்றும் ஸ்டீல் கட்டமைப்புகளை வழங்குறதுல APL அப்போலோ ஒரு மிகச் சிறந்த நிர்வாகத்தை கொண்ட நிறுவனம். தற்போதைய சந்தை சரிவுல இந்த 2 பங்குகளோட மதிப்பீடுகளும் ஒரு நியாயமான விலைக்கு வந்திருக்கிறது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கண்டிப்பா. உள்கட்டமைப்பு நாட்டோட வளர்ச்சியை பிரதிபலிக்குது அப்படின்னா அந்த நாட்டுல உள்ள மக்களோட நுகர்வு எப்படி மாறி இருக்கு, அப்புறம் அவங்க அதை எப்படி நிதி மூலமா சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்ததா பார்க்கணும். முதலாவதா M&M நிறுவனம். ஆமா, நாம சாலையில இருந்து திரும்பினாலும் பெரிய பெரிய SUV கார்களை தான் பார்க்க முடியுது.
நுகர்வோர் போக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மக்கள் செடான் மற்றும் சிறிய கார்கள்ல இருந்து எஸ்யூவி கார்களுக்கு முழுமையா மாறியிருக்காங்க. இதுல M&M இரட்டை இலக்க சந்தை மதிப்பை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மின்சார வாகனங்கள், அதாவது ஈவிகள்லயும் அவங்க டாட்டாவை விட அதிக சந்தை மதிப்பு பிடிச்சு ஆச்சரியப்படுத்திருக்காங்க. அவங்களோட XUV 700 மாடல்களுக்கு 3 முதல் 6 மாசங்கள் வரை காத்திருப்பு காலம் இருக்கு. இவ்வளவு நேர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் என்கிட்ட இங்க ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. M&M பங்கு விலை 3800 அப்படிங்கிற உச்சத்துல இருந்து சுமார் 2900 ரூபாய்க்கு ஏன் சரிஞ்சது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஹார்மூஸ் நீரிணை வழியான விநியோகச் சங்கிலி சிக்கல் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இதற்கு காரணமா? அப்படி நடந்தா நிறுவனத்தோட லாபமே காணாம போயிடாதா? இது சந்தையில பலருக்கும் இருக்கிற பயம்தான். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், இதனால பணவீக்கம் உயரும், பொருட்கள் விலை உயர்ந்தா மக்கள் உடனடியாக கார் வாங்குறத தள்ளி போடுவாங்க அப்படின்னு சந்தை கணக்கு போடுது. ஓ, அந்த பயத்துல தான் பங்குகளோட விலையே சந்தை குறைக்குது. ஆமா, ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மக்கள் பெரிய கார்களை விரும்புறாங்க அப்படிங்கிற அந்த நுகர்வோர் மனநிலை மாறிடுச்சா? இல்ல, அது ஒரு நீண்டகால கட்டமைப்பு மாற்றம். அப்போ தற்காலிகமா ஒரு 6 மாசம் கார் வாங்குறத தள்ளி போகலாம், ஆனா அவங்க வாங்க போறது M&M கார்களை தான். கரெக்ட். இந்த நீண்டகால பார்வையை தான் நம்ம வளர்த்துக்கணும். சரி, மக்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு SUV வாங்கணும்னா அவங்க சட்டப்பையிலையா பணத்தை எடுத்துட்டு போவாங்க? அவங்களுக்கு கடன் தேவைப்படும், அது நம்மள நிதித்துறைக்கு அழைச்சிட்டு போகுது. ஆமா, HDFC பேங்க் மற்றும் ஷோலா ஃபினான்ஸ். இதுல HDFC வங்கியோட பிரைஸ்ட் புக் மதிப்பீடு 4.5லிருந்து இப்போ 2.4 குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் ஒரு பெரிய விஷயம்? ஒரு வங்கியோட மதிப்பை அளவிட அதோட சொத்து மதிப்போடு ஒப்பிடுற அளவுதான் பிரைஸ்டு புக். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது HDFC வங்கியிடமுள்ள CASA விகிதம். இந்த CASA அப்படின்னா என்ன? நீங்க வங்கியில சேமிப்பு கணக்குல வைக்கிற பணத்துக்கு வங்கி உங்களுக்கு வெறும் 3 அல்லது 4% வட்டி தான் கொடுக்குது. ஆனா அதே பணத்தை வங்கி ஒருத்தருக்கு கார் வாங்க கடனா கொடுக்கும்போது 10 இல்ல 12% வட்டி வசூலிக்குது. ஓஹோ, அப்போ இந்த மிக குறைந்த செலவான பணம் HDFC கிட்ட ஏராளமா இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நிச்சயமா. மேலும் இப்போ பொதுத்துறை வங்கிகளுக்கும் தனியார் வங்கிகளுக்கும் இடையிலான மதிப்பீட்டு வித்தியாசம் பெருமளவு குறைஞ்சிருக்காமே. ஆமா, அதாவது கடந்த சில வருஷங்களா பொதுத்துறை வங்கிகளோட பங்குகளின் விலை கடுமையா உயர்ந்துடுச்சு. அதனால அவை விலை உயர்ந்ததாகிடுச்சு. அதே சமயம் HDFC மாதிரி பிரம்மாண்டமான சந்தையை வழி நடத்துற தனியார் வங்கிகள் இப்போ மலிவா கிடைக்குது. அப்படி என்றால் சோழா ஃபினான்ஸ் நிலை என்ன? அவங்களோட மதிப்பீடும் 5.5லிருந்து 4.9க்கு வந்திருக்கு. சோழா ஃபினான்ஸ் ஒரு வங்கி அல்லாத நிதி நிறுவனம். வங்கிகளை போல இவங்க கிட்ட CASA கிடையாது. இவங்க சந்தையில பணத்தை கடனா வாங்கிதான் மற்றவர்களுக்கு கடனா கொடுப்பாங்க. அப்போ வருங்காலத்துல வட்டி விகிதங்கள் குறையும் போது இவங்களுக்கு லாபம் அதிகரிக்குமா? கண்டிப்பா. இவங்க சந்தையில கடனா வாங்குற பணத்தோட வட்டி குறையும். இதனால இவங்களோட லாப வரம்பு அதிகரிக்கும். இவங்களுக்கு தேவையான பணப்புழக்கமும் எளிதா கிடைக்கும். நுகர்வு துறையில கார்கள் கடன்களை தாண்டி நாம அன்றாடம் குடிக்கிற பொருட்கள் பற்றியும் பேசணும். VPL நிறுவனம், அதாவது இந்தியாவின் பெப்சி பாட்லர். ஆமா, ஸ்டிங், கேட்டரேட் மாதிரி பிரபலமான தயாரிப்புகளை விநியோகிக்கிற நிறுவனம். இது ஒரு பருவநிலையை சார்ந்த பிசினஸ். கோடை காலத்துல லாபம் வெளுத்து வாங்கும், குளிர்காலத்துல விற்பனை கொஞ்சம் குறையும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா இவங்களுக்கு நிகர கடன் 0. அப்படின்றா அவங்க வாங்கின கடன்ல இயங்கல, அவங்க விக்கிற குளிர்பானங்கள் தர சர்க்கரை ஊக்கத்துல இயங்குறாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படி கூட சொல்லலாம். கடன் இல்லாததால அவங்க சம்பாதிக்கிற 22 முதல் 23% லாப வரம்பு முழுமையா முதலீட்டாளர்களுக்கே வந்து சேருது. கடந்த 5 வருஷங்கள்ல முதல் முறையா VPLோட PE விகிதம் 50க்கு கீழ் வந்திருக்கு. அதோட சராசரியா 62 தானே? கரெக்ட். வேகமாக வளரும் நிறுவனங்கள்ல இது போன்ற மதிப்பீட்டு குறைவு அபூர்வமாகவே நடக்கும். அருமை. நாம கண்களால பாக்குற உள்கட்டமைப்புகள் மற்றும் நுகர்வு பற்றி பேசிட்டோம். அடுத்து நாம பார்க்க போறது எதிர்காலத்தோட மிக முக்கியமான கண்ணுக்கு தெரியாத உள்கட்டமைப்புகளான தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் சந்தை. முதலாவதா பாரதி ஏர்டெல். ஜியோ வருகைக்கு பிறகு தொலைத்தொடர்பு துறையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்ப ஏர்டெல் நிறுவனத்தோட பயனாளர் ஒருவருக்கான சராசரி வருவாய், அதாவது ARPU 259 இருக்கு. இது 2028 நிதியாண்டுல 300 உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது வெறும் 40 ரூபாய் ஏற்றம் தானே. இதனால நிறுவனத்தோட லாபத்துல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? நீங்க ஒரு தனிநபரோட 40 ரூபாயா பார்க்க கூடாது. அத அவங்களோட பல கோடி வாடிக்கையாளர்களோட பிரிக்கி பாருங்க. இது அவங்களோட ஆபரேட்டிங் பணப்புழக்கத்தை மலைக்க வைக்கிற அளவுக்கு உயர்த்துது. ஓ, 48,000 கோடியில இருந்து 98,000 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட லாட வரம்பம் 57 முதல் 58% தொற்றுக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த 3-4 வருஷங்கள்ல தங்களோட டேட்டா சென்டர் திறனை 120 மெகாவாட்ல இருந்து 1 ஜிகாவாட்டா உயர்த்த போறாங்க. இது நாம முன்னமே பேசின பாலிகேப் மாதிரி நிறுவனங்களுக்கு நேரடியா ஆர்டர்களை தருது இல்லையா? கரெக்ட். இது எல்லாமே ஒண்ணுக்குன்னு இணைக்கப்பட்ட ஒரு பெரிய சங்கிலி மாதிரி செயல்படுது. சரியா சொன்னீங்க. அடுத்து நாம பார்க்க போற நிறுவனம் NSDL. சாதாரண முதலீட்டாளர்களை விட நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது DIIகள் மத்தியில இது அதிக கவனம் செலுத்துற நிறுவனம். ஆமா, நாம எல்லாம் பங்குகளை வாங்குறோம், விக்கிறோம். இது எல்லாம் ஒரு டிஜிட்டல் லாக்கர்ல பாதுகாக்கிற வேலை தான் இந்த NSDLோட வேலை.
இதோட IPO வந்தப்போ 1400 ரூபாயா இருந்த விலை தற்போதைக்கு 850 ரூபாயா சரிஞ்சிருக்கு. PE மதிப்பீடு 81ல இருந்து 46ஆ குறைஞ்சிருக்கு. PE பாதி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பிசினஸ் பாதியா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல, பிசினஸ் குறைஞ்சிடல. பிசினஸ் வளருது. ஆனா சந்தை அந்த பிசினஸ வாங்குற விலைய மலிவாக்கி இருக்கு. இது எப்படி அப்படின்னா, ஒரு நெடுஞ்சாலையில உள்ள சுங்கச்சாவடி மாதிரி. ஓ, பங்குச்சந்தையில ஒவ்வொரு முறை பங்குகளோட பரிவர்த்தனை நடக்கும்போதும் NSDLக்கு ஒரு மிகச்சிறிய கட்டணம் போயிடும். ஆமா, சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் பரிவர்த்தனைகள் நடக்கும். அவங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வரும். அப்போ தற்காலிகமா சந்தையோட வீழ்ச்சியால இதோட விலை அடி வாங்கியிருந்தாலும் அடுத்த 4-5 வருஷங்கள்ல 15 முதல் 20% வருவாய் வளர்ச்சியும் 25% லாப வரம்பையும் இது தக்க வைக்க முடியும். அந்த காணொளியோட தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. நிச்சயமா. இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நீங்க உங்க முதலீட்டு போர்ட்ஃபோலியோவை பார்த்து சிவப்பில் இருக்கிற எண்களுக்காக கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த விவாதம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. நாம இதுவரை விவாதித்த அந்த 10 பங்குகளுமே மிக தரமான ஆழமான பிசினஸ் மாடல கொண்டிருக்கு. L&T, BEL, Polycab, APL Apollo, M&M, HDFC Bank, Chola Finance, VPL, பாரதி ஏர்டெல் மற்றும் NSDL. சந்தையோட தற்போதைய பீதியையும் அதனால ஏற்பட்ட விலை வீழ்ச்சியும் எப்படி ஒரு நீண்ட கால முதலீட்டு வாய்ப்பாக மாத்தலாம் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு விரிவா அலசணும். ஆமா, சந்தை வீழ்ச்சி அடையும் போது எல்லாரும் வித்துட்டு ஓடும்போது அமைதியா நின்னு எந்த நல்ல பிசினஸ் மலிவா கிடைக்குது அப்படின்னு தேடுறவங்க தான் அடுத்த 10 வருஷங்கள்ல சிறந்த லாபத்தை ஈட்டுவாங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை எங்க நேயர்களுக்கு நினைவுபடுத்துறோம். இது ஒரு முதலீட்டு பரிந்துரை இல்ல. உங்க கடின உழைப்புல ஈட்டிய பணத்தை முதலீடு செய்யறதுக்கு முன் நீங்களே சொந்தமா ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க. கரெக்ட். சொந்த ஆய்வு எப்போதுமே ரொம்ப முக்கியம். என்ன அருமையான சிந்தனை. ஆனா இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன் வச்சுட்டு விடைபெற விரும்புறேன். நாம இப்போ விவாதித்த இந்த 10 பங்குகளும் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தோட வலிமையான துறைகளை சார்ந்திருக்கு. அதாவது உள்கட்டமைப்பு, நுகர்வு, வங்கியல், தொலைத்தொடர்பும் அதித்துறைகள். ஆமா. ஆனா அடுத்த 10 வருஷங்கள்ல முற்றிலும் புதிய துறைகள், உதாரணமா செயற்கை நுண்ணறிவு அதாவது AI அல்லது புதிய தலைமுறை உயிர் தொழில்நுட்பம் எனப்படும் பயோடெக், இந்த மாதிரி துறைகள் இந்திய பங்குச்சந்தையை ஆக்கிரமிக்குமா? இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்விதான். நாம எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும்போது வாகனத்தோட முன் கண்ணாடிய பார்க்காம வெறும் பின்னோக்கு கண்ணாடிய மட்டுமே பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா நேயர்கள் இத பத்தி யோசிக்கணும். அடுத்த முறை பங்குச்சந்தையில வீழ்ச்சி அப்படிங்கிற பெயர்ல ஒரு சிவப்பு கொடிய பாக்கும்போது பயந்து ஓடாதீங்க. அது ஒரு தள்ளுபடி விற்பனைக்கான அறிவிப்பு பலகையாக கூட இருக்கலாம். எந்த மாதிரியான தரமான பிசினஸ்கள் நமக்கு மலிவு விலையில கிடைக்குது அப்படின்னு தேடி பாருங்க. உங்க சொந்த ஆய்வுகளை தொடருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துல சந்திப்போம்.